Hi friends, welcome to Winscard Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா செல்ஃப் க்ரூமிங் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்குது. So செல்ஃப் க்ரூமிங் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Most of the people பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பவுடர் போட்டாக்கா மேக்கப் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ஆனா அது மட்டும் கிடையாது. நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு க்ரூமிங்கா நல்ல ஒரு பிளசன்டபிளா காட்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் போட்டாதான் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கிடைக்கும். சோ இது வந்து நம்ம மேக்கப் போடாத மாதிரியே இருக்கும், ஆனா நீட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த ஒரு சீக்ரெட் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு மேக்கப் பண்ண போறோம். சோ இவங்களோட ஸ்கின் பாருங்க, இவங்க ஆல்ரெடி க்ரூமிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சோ இவங்க நான் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி சேஞ்ச் ஆகுறாங்கிறது நம்ம வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவங்களோட ஃபேஸில் வந்து ஐப்ரோஸ் வந்து எக்ஸ்ட்ராஸ் நிறையா இருக்குது, அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஷேப் பண்ணுறோம். ஸோ த்ரெட்டிங் பண்ணி ஷேப் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி ஐப்ரோஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாக்கா தான் அந்த கண்ணுக்கே வந்து ஒரு அழகாக எடுத்து காட்டும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்குறோம். ஸோ மசாஜ் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பிளட் கிளாட் ஆனதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகி சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த டோனர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ட்ரையாக இருந்துச்சு, ஸ்கின்ல உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணும். ஸோ டோனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலுமே எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளேயும் சில டர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு டோனர் பண்ணும்போது இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு போடுற உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டோனிங் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் டோனர் யூஸ் பண்ணுறோம். டோனர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் க்ரீமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இதே ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் சஃபிஷியண்ட்டாகவே கூட நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களோட pH பேலன்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம SPF எடுத்துக்கிறோம். ஸோ SPFும் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிராண்டடாக எடுத்துக்கோங்க. சில SPF எல்லாம் பேட்சியாக இருக்கும், அதெல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. SPF வந்து கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக எடுத்து பூசக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் SPF யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில் இருக்கும், அதாவது ப்ரொடெக்டிவாக வச்சுக்கும். ஸோ இந்த SPF வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அண்டர் ஐஸுக்கு மேலே எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஆர் BB ஆர் CC க்ரீம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இவங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மைல்டாக ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபவுண்டேஷன் பார்த்திங்கனாக்கா பாபி ப்ரௌன். ஸோ அவங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷேட் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது அவங்களோட ஸ்கின் டோனுக்கு லைட்டாக அவங்களோட ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இந்த டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எந்த ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே அவங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணணும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து திட்டாக இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா ஸ்மட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் பியூட்டி பிளெண்டரால் பண்ணாலும் சரி இல்லை ஃபிங்கரில் பண்ணாலுமே சரி நீட்டாக பண்ணணும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா காலேஜ் கோயர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக சொல்கிறது. ஸோ அது மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற போதே வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவசரமாக வெளியே கிளம்பும்போது பியூட்டி பிளெண்டராலேயோ ப்ரஷ்ஷாலேயோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் கையிலே வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபேஸுக்கு மட்டும் பண்ணால் பத்தாது, எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் அதாவது காது கழுத்து எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மேட்சிங்காக ஸ்மட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து வலியாமல் இருக்கிறதுக்காக ஃபேடாகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் காம்பேக்ட் போட்டு நல்லா வந்து அதை வந்து பேக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் போட்டிருந்தாலுமே இந்த காம்பேக்ட் கொடுத்து நல்லா பேக் பண்ணும்போது அது கலையாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் SPF இதெல்லாம் போட்டிருக்கறனால மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டேயாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மட்ச் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ். ஸோ இது வந்து பேஸ் மேக்கப் நம்ம முடிச்சாச்சு. ஐப்ரோஸ்க்கு வந்து நம்ம மஸ்காரா ப்ரஷ் வச்சு ஷேப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சில் இல்லை அப்படின்னாக்கா ஐப்ரோ ஜெல் இருக்கும். ஜெல்லுலேயே வந்து பவுடர் பேஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜெல்லு.
இது வந்து பவுடர் பேஸ்டு. இது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மஸ்காரா ப்ரஷ் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கும்போது இது வந்து ஆக்சுவலி ப்ரௌன் ஷேடு. ஸோ நம்மளோட ஹேர் அண்டு ஐப்ரோஸ் கலர் பார்த்திங்கனாக்கா டார்க் ப்ரௌன். ஸோ அதனால் ப்ரௌனில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பிளாக் கலர் அதே மாதிரி எடுத்துகிட்டு நான் சென்டர் ஆஃப் தி ஐப்ரோஸ்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து நான் ஷேப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டச்சப் கொடுக்கும்போது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஏதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது, நேச்சுரல் ஐப்ரோஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ வந்து லைட்டு பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் போட்டாலும் சரி இல்லை கையில் போட்டாலும் சரி லைட்டாக போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது போட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் ஐஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக அதுக்கு மேலேயே வந்து ஒரு காம்பேக்டும் பண்ணிக்கோங்க. அதாவது பவுடர் லைட்டாக அந்த ப்ரஷ்ஷில் டச் பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஐலைனர் அப்ளை பண்ணணும். ஐலைனர் வந்து நீங்கள் ஐலைனர் லிக்விட் ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பென் ஐலைனர். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அதனால் உங்களுக்கு வந்து ஸ்மச் ஃப்ரீ அண்டு உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வெயில் எங்கேயாவது போனால் கூட அது வந்து வழிஞ்சு விழுகாத மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்டேயாக இருக்கும். ஸோ மஸ்காரா நீங்கள் எந்த பிராண்டில் எடுத்தாலும் சரி அந்த மஸ்காரா ப்ரஷ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த லேஷ் வந்து நல்லா தெரியும், விசிபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழால் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்போர்டில் பண்ணணும். அது ரொட்டேஷனில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த லேஷஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். அப்போ வந்து கண் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஸோ அப்போ வந்து கண் பார்க்குறதுக்கே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மேல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கீழேயும் லைட்டாக ஒரு டச்சப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஐஷேடோவில் கொடுத்த அதே கலர் வந்து நீங்கள் சீக்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரஷ் வச்சு லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லிப் ஸ்பா அப்ளை பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம போடுற லிப்ஸ்டிக்னால லிப்ஸுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறோம். அண்ட் லிப்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மைல்டு ஷேடு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் தெரியும். ஸோ மேக்கப் சில பேர் பார்த்திங்கனாக்கா எனக்கு மேக்கப் பண்ணதே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இது வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் சில பேருக்கு போடுறது பிடிக்காது, ஆனால் லிப்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாக்கா நேச்சுரல் லிப்ஸ் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பிந்தி வச்சிங்கனாக்கா ரொம்ப யங்காக நீட்டாக ப்ளசன்டபுளாக தெரிவிங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து ஐலைனர் போட்டாலுமே நம்ம கண்ணு கீழே காஜல் போட்டால் தான் நான் வந்து இன்னும் கண்ணை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம காஜலும் போடுறோம். ஸோ இப்போ பாருங்கள் இவங்களோட மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த காஜலும் வந்து சம்டைம்ஸ் நம்ம வேர்வையில் இருக்கும்போது வழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு காம்பேக்டு வந்து டச்சப் பண்ணுறோம். ஸோ இவங்களது மேக்கப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைலும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எந்த சைடு இவங்களுக்கு எடுத்தால் இவங்களுக்கு அழகாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ நம்மளுக்கு தோணுதோ அந்த சைடு வந்து செக்ஷன் எடுத்துகிட்டு ஸோ ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி ஹேர் பின் குத்துனதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஹேரை வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். இல்லை சில பேர் வந்து கிளிப் குத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் சைடு விட்டாலுமே இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இவங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ளசன்டபுளாக இருக்குது. எப்படி இருந்த ஃபேஸை வந்து நாங்கள் எப்படி மாற்றிருக்கோம் பாருங்களேன். ஸோ இது வந்து நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரூமிங்காக போனீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களையும் வந்து நிறைய பேர் ரசிப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க அவங்க எவ்வளோ ப்ளசன்டபுளாக நீட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நீட்டாக தான் இருந்தாங்க, பட் செல்ஃப் க்ரூமிங் பண்ணனால ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்மளை பார்த்து பேசுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம் போல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ டயர்ட் ஆகாது. சில பேர்த்த பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து பேசும்போது சீக்கிரமா டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாம பார்த்து பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கணும், நிறைய அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எப்பவுமே செல்ஃப் க்ரூமிங்கா இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளை பார்க்குறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இனிமேல் எப்பவுமே செல்ஃப் க்ரூமிங்கா ப்ளசன்டபுளா இருக்கணும் அப்படின்னாக்கா லைட்டா ஒரு மேக்கப் பண்ணிட்டு வெளியே போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Till then, take care.